நாட்கள். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், மற்றவர்கள் நன்றாயிருக்கிறார்கள், என் வாழ்க்கை சரியில்லாமல் இருக்கிறது. மற்றவர்கள் நல்ல வேலையில் இருக்கிறார்கள், கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், வாழ்க்கை ஆரோக்கியமாயிருக்கிறது, செழிப்பாயிருக்கிறது, நன்றாயிருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையோ வேலை இல்லாமல் இருக்கிறது, வருமானம் இல்லாமல் இருக்கிறது, என் வாழ்க்கை கஷ்டத்தில் இருக்கிறது, வேதனையில் இருக்கிறது. இப்படி அநேகர் சொல்லுகிறார்கள். காரணம், மற்றவர்களை குறித்து அவர்களுக்கு உயர்ந்த எண்ணம் இருக்கிறது, தங்களை குறித்து தாழ்வான எண்ணம் இருக்கிறது, நெகட்டிவான எண்ணம் இருக்கிறது, பிற்போக்கான எண்ணம் இருக்கிறது. மற்றவர்கள் நன்றாயிருப்பதற்கு காரணம், அவர்களை குறித்து உயர்ந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்க வாழ்க்கையை குறித்து தாழ்வான எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது. ஆகவேதான் மற்றவர்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது, உங்க வாழ்க்கை தாழ்ந்திருக்கிறது. மற்றவர்களை குறித்து உயர்ந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்கிறது போல, உங்க வாழ்க்கையை குறித்து உயர்ந்த எண்ணம் உங்களுக்குள் இருக்குமானால் உங்க வாழ்க்கை மாறும், உங்க வாழ்க்கை முன்னேறும். அநேகருக்குள் எண்ணங்கள் உயராமல் இருக்கிறது, அவர்களுக்குள் நெகட்டிவான எண்ணங்கள் இருக்கிறது. எனக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, நான் கஷ்டத்தில் இருக்கிற, கடன் பிரச்சனையில் இருக்கிற, வியாதியில் இருக்கிற, இப்படித்தான் அநேகர் நினைக்கிறார்கள். ஆகவேதான் அவர்களுடைய வாழ்க்கை கஷ்டத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருக்கும். இன்னும் அநேகர் சொல்லுகிறார்கள், கடவுள் என் தலையில எழுதி வச்சிட்டாரு, தலையெழுத்த மாற்ற முடியாது. இப்படி சொல்லுகிறார்கள். கடவுள் யாருடைய தலையிலும் எழுதவில்லை. கடவுள் என்ன எழுதி வைத்திருக்கிறார், எண்ணம் போல்தான் வாழ்க்கை இருக்கும். ஒரு மனிதனுடைய நினைவு எப்படியோ அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருக்கும் என்று கடவுள் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே மனிதன் எண்ணத்தை மாற்ற வேண்டும், அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கை மாறும். மனிதன் எண்ணத்தை மாற்றாமல் கடவுளை குறை சொல்லுகிறான். கடவுளை குறை சொல்லுகிறதினால் வாழ்க்கை மாறாது. எண்ணத்தை மாற்றினால் வாழ்க்கையை மாற்ற முடியும். இன்னும் அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு நேரமே சரியில்லை, எனக்கு எப்ப நல்ல காலம் பிறக்கும்னு சொல்லி அநேகர் சொல்லுகிறார்கள். நேரம் காலம் மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிப்பதில்லை. மனிதனுடைய எண்ணங்கள் தான் அவன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஆகவே மனிதனுடைய எண்ணங்கள் பாசிட்டிவாக இருந்தால், மனிதனுடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாயிருந்தால் அவனுடைய வாழ்க்கை முன்னேறும், உயரும். ஒரு மனிதனுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவன் வாழ்க்கை இருக்கும். ஆகவே நேரம் காலத்தை குறை சொல்லாமல், கடவுள் படைத்த எல்லா நாளும் எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். ஆகவே நம்முடைய எண்ணத்தை மாற்றினால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். எண்ணத்தை மாற்றுவோம், வாழ்க்கை ஆசீர்வாதம் பெறுவோம்.